கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் ஒரு விசேஷித்த நாளாய் காணப்படுகிறது. வெள்ளி நட்சத்திரம் மற்றும் தங்க நட்சத்திர பெற்றோர்களுக்கான நாளாய் காணப்படுகிறது. மற்றும் சிறுவர் வாலிபர்களுக்கான சர்வதேச தினமான நாளாயும் காணப்படுகிறது. இந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கொம்பங்குளம் படைஸ்தலத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நாம் யாவரும் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பம் செய்வோமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறதான எங்களுடைய பரிசுத்தமுள்ள எங்களுடைய பரம தகப்பனே, மனமகிழ்ச்சியுமான இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த விசேஷித்தமான இந்த ஆராதனை என் தேவ ஆவியானவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்த நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, இந்த இணையதளத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்த நீர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் தேவ செய்தி கொடுக்கிறதான நம்முடைய தாசனை மறைத்து என் ஆவியானவர் நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆராதனை முழுமையாக கர்த்த நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நான் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் இரக்க நிறைந்த பரலோக பிதாவே. என் மீட்பர் சிந்தின இரத்தத்தினால் செய்யும் சுத்தம் சுத்தம், என் பாவம் நீங்க நான் ஜெபிப்பதால் செய்யும் சுத்தம் சுத்தம். முன் பாவ சேற்றிலே நான் அமிழ்ந்தேன், அநேகமாய் தப்பிதங்கள் செய்தேன். நீர் தந்த வாக்கை நான் நம்பி வாரேன். செய்யும் சுத்தம் சுத்தம். நான் வெறுக்கும் உள்வினையின் என்று செய்யும் சுத்தம் சுத்தம். லோக மாம்ச பாசக்காரையின் என்று செய்யும் சுத்தம் சுத்தம். மீட்பரே வாக்கை நம்பி வாரேன், மாய்மாலனாய் உம்மை நோக மாட்டேன். லோகத்தார் பாதை செல்ல மாட்டேன். செய்யும் சுத்தம் சுத்தம். லோகத்தார் வீம்பு கஞ்சாதபடி செய்யும் சுத்தம் சுத்தம். பயமின்றி உம்மை போற்றும்படி செய்யும் சுத்தம் சுத்தம். உம்மை நான் சேர்ந்தவன் என்றறிய என்னை பலப்படுத்தி நீராள. சோதனை நாளில் நான் கீதம் பாட செய்யும் சுத்தம் சுத்தம். நாம் யாவரும் ஜெபிப்போம். பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிப்போம். இந்த நாள் வரை ஆண்டவர் நமக்கு ஜீவன் தந்தபடினால் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். வெள்ளி நட்சத்திரம் மற்றும் தங்க நட்சத்திர பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய இரட்சணிய சேனைக்காக, நம்ம இரட்சணிய சேனையில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காகவும் சபைக்காகவும் ஜெபிப்போம். எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த நாளிலே பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து வேத வார்த்தைக்காக ஜெபிப்போம். இந்த இணையதளத்தின் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை திருமதி மேரி ஜெசிபாய் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 துதிக்கிறோம் ராஜா. மகிமையின் தேவனையும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் வந்து தகப்பனே உம்மை மகிமைப்படுத்தினதுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த இடத்தில் நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, எங்கள் தக்க சமயத்தை நீர் கூட்டி சேர்த்த மகிமைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சோதரம் ஆண்டவரே. வருகிறதான ஞாயிற்றுக்கிழமையில் தகப்பனே எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆராதனையாக தகப்பனே நீர் செய்த கிருபைக்காய் எனக்கு நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்திற்கு விட்டதான தாய்மார்களுக்காக ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஆராதனை தகப்பனே எங்கள் மூலம் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, ஊழியத்துக்கு விட்டதான அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. வெள்ளி நட்சத்திரம் தங்க நட்சத்திரம் ஆண்டவரே பெற்றுக்கொண்டதான தாய்மார்களை நீர் பலப்படுத்தும்
பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, நீர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம். என் தகப்பனுடைய கரம் எங்களை தாங்கி கொண்ட கிருபைக்காய்க்கு நன்றி தகப்பனே. இந்த இடத்தில் பணி செய்கிறதான அன்பு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ரட்சணை சேனைக்காக செபிக்கிறோம் ராஜா. ரட்சணை சேனையில் பணிபுரிதன ஒவ்வொரு உத்தியோகஸ்தர்களின் தலைவர்களையும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை நீர் ஆசீர்வதிங்க. தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீர் வழி நடத்துகிறதான அன்பின் பரம தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளையில் என் தகப்பன் ஆண்டவரே, இந்த இடத்தில் தகப்பனே, நாங்கள் வந்து ஜெபிக்கிறதான ஜெபத்தை என் தேவன் கேட்டு எங்களுக்கு விடை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. இந்த இடத்தில் நீர் தங்கும் ஸ்தலம் தப்பா. இந்த தங்கும் ஸ்தலத்தில் எத்தனையோ ஊழிய பிள்ளைகள் தகப்பனே இருக்கிறார்கள் ராஜா. அவர்களில் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளுக்காக ஆண்டவரே சமூகத்தில் வருகிறோம். ஏழை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆவியானவர். இந்த இடத்தில் தகப்பனே எங்களை நீ மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிதான நாமம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. பரமண்டலின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்னுடைய முடிகளே சுவாமி. ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 24 29 முடிய வசனங்கள். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தேவன் தாமே வாசித்த ஒவ்வொரு தேவ வார்த்தைகளை கொண்டும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல சாட்சி நிற்கிற தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு 2வது பிள்ளைய நான் ஊழியத்துக்கு விட்டேன். ரட்சணை சேனைக்காக ஊழியத்துக்கு விட்டேன். அதனால எனக்கு எல்லா ஆசீர்வாதம் ஏசப்பா எனக்கு தந்தார். மறுபடியும் இந்த வருஷத்தில் தொடக்கத்தில் நான் எனக்கு ரொம்ப பலவீனமாக இருந்தேன். அப்போது படுக்கையில் இருந்தேன். அப்போது நான் மருத்துவம் சொன்னாலும் ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தரல. ஆனாலும் பலடியும் நான் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தான்னு ஒரு வசனம் எனக்கு வந்த போதிலும் அந்த வசனத்தை சொன்னேன். அப்போ ஏசப்பா எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை தந்தார். அதே போல் இந்த ரட்சணை சேனைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அர்ப்பணிக்கும் எனக்கு தந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் தருவார். ஏசப்பா அந்த திருசாட்சி ஆசீர்வதிப்பாராக. என்னோடு
ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட ஸ்தோத்திரம், உங்களுக்கு சமாதானம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு தன் சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்த போது அந்த இடத்திலே தோமா அவர்கள் இல்லாத காரணத்தினாலே ஸ்தோத்திரம், சீஷர்கள் தோமாவிடம் சொல்கிறார்கள், ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என்று சொன்னபோது தோமாவால் அதை நம்ப முடியவில்லை. மறுபடியுமாய் உயிர் தெழுந்த பிறகு 8 நாள் கழித்து ஆண்டவர் மறுபடியுமாய் சீஷர்களை சந்திக்கிறார். அந்த சம்பவத்திலே, அந்த தரிசனத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் அந்த சீஷர்களை கண்டவுடனே நாம் வாசிக்க கேட்ட யோவான் 20வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் அவர்களை பார்த்து சொல்கிறார். 20வது அதிகாரம் 26வது வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அப்போ ஏற்கனவே சீஷர்கள் சமாதானம் அற்றுப்போன நிலைமையிலே காணப்பட்டிருக்கக்கூடும். அதனால தான் ஆண்டவர் அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஏன் சீஷர்களுக்கு சமாதானம் இல்லாமல் போனது, என்ன காரணத்தினாலே அவர்கள் சமாதானத்தை இழந்து போனார்கள் என்பதை ஒரு 2 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக, அவர்களுக்கு சமாதானம் இல்லாததற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு பயம் என்கிறதான ஒரு பெரிய இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஏனென்று சொன்னால் யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவு பூட்டப்பட்ட நிலைமையிலே அவர்கள் இருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாய் ஒரு பயத்தின் ஆவி அதிகமாக இருந்தது. இந்த பயத்தின் ஆவி தான் இன்றைக்கு மனிதர்களை அதிகமாக விசாசுக்குள்ளாய் தன்னை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு பயம் மனிதர்களை வாட்டி வதைக்கிறது. ஒருவேளை நம்மில் அநேக பேர் இன்றைக்கு நீங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தில் ஏதாயிலும் ஒரு புண் ஆறவில்லை என்று சொன்னால் நமக்கு என்ன தோன்றுகிறது? நமக்கு ஒருவேளை இது சுகராக இருக்குமோ என்று நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோம். அதே நேரம் ஸ்தோத்திரம், யாருக்காவது ஒரு கேஸ் ட்ரபிளில் கொஞ்சம் நெஞ்சு வலிச்சது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை எனக்கு அட்டாக் எதுவும் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறோம். அப்போ பயம் என்கிற இந்த ஆயுதத்தை பிசாசானவன் நம்மிடத்தில் அதிகமாக அவன் விதைக்கிறான். அதை வைத்து கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை அவன் தரவிடாதபடிக்கு அவன் அதை தடை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் பயம் ஒருபோதும் தனிமையாக வருவதில்லை. ஒரு மனுஷனுக்குள் பயம் வரும்போது அவனுடைய இருதயம் அதிகமாக சோர்ந்து போகும், அவனுடைய கலக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அதனால் அவன் எழும்பி பறக்க முடியாத ஒரு சூழலுக்குள்ளாய் அவன் காணப்படுவான். எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், சிறு பிள்ளைகளுக்கு ஒருவேளை இருளை கண்டால் பயம் இருக்கலாம். வாலிபர்களுக்கு ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய பயம் இருக்கலாம். அல்லது வயதானவர்களுக்கு தன் முதுமையை குறித்த ஒரு பயம் இருக்கலாம். இன்றைக்கு நாமும் இப்பேற்பட்ட சூழலில் இருப்போம் என்று சொன்னால், இந்த பயத்தை நம்மிடத்திலிருந்து அகற்றி போடும்படியாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருந்தபோது சீஷர்கள் எல்லாம் மிக மிக சமாதானமாய் வாழ்ந்தார்கள், ரொம்ப சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு என்ன கவலை என்று சொன்னால், நாம் பின்பற்றின இயேசுவுக்கு இந்த நிலைமை என்றால் நமக்கு என்ன நிலைமை, நம்மையும் ஒருவேளை இவர்கள் கொன்று விடுவார்களோ என்று சொல்கிற ஒரு பெரிய பயம் அவர்களுக்குள்ளாய் அதிகமாக இருந்தது. நீங்கள் யோபுவின் புஸ்தகத்திலே யோபு 3வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கு யோபு பக்தன் சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ யோபுக்குள்ளாய் ஒரு பயம் இருந்தது. அந்த பயம்தான் அவருடைய வாழ்வில் அநேக ஆசீர்வாதத்தை இழக்க செய்தது. ஒருவேளை யோபு நினைத்திருக்கலாம், என் ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போயிருக்கும், அல்லது ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் மரித்து போய்வார்களோ என்று சொல்கிற ஒரு பயங்கரமான ஒரு கவலை அவருக்குள்ளாய், ஒரு பயம் அவரை சூழ்ந்திருக்கலாம். அதனால் தான் யோபு சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுது. அதனால் ஆண்டவர் அநேக முறை வேதாகமத்திலே தன் தாசர்களை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இந்த இணையதளத்தின் வாயிலாக பார்க்கிற நீங்கள், ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு சூழலில் நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருப்பீர் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே உண்டு. நீங்கள் பயப்பட
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் இடத்துல முதலாய் சொல்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமை தேற்றினார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பயத்தை குறித்து மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிசாசானவன் இந்த பயம் என்கிற ஒரு தீய சக்தியை கொண்டுதான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை அவன் சிறைபிடித்து வைத்திருக்கிறான். இதிலிருந்து நாம் தப்பிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போதே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அநேக நேரம் இந்த வசனத்தை நாம் மறந்தவர்களாக, நமக்குள்ளாக இந்த பயம் என்கிற ஆவி நம்மை அதிகமாய் சூழ்ந்து நாமும் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது பரம் ஏறுவதற்கு முன்பதாக தன் சீஷர்களை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. நாம் எத்தனை பேர் இந்த வார்த்தையை நான் நம்புகிறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம்? இந்த நாளிலே ஸ்தோத்திரம், இயேசுவின் தரிசனம் ஒரு சீஷர்களுடைய பயத்தை மாற்றி ஒரு சமாதானத்தை கொடுத்தது. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதி கொண்டு ரிசல்ட்டுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். அல்லது மருத்துவமனையில் அந்த ரிசல்ட்டுக்காக மருத்துவமனையில் என் மருத்துவர்கள் என்ன சொல்ல போகிறார்களோ என்று சொல்லி நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுவேன், ஆண்டவராகிய தெய்வம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க. இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பயமெல்லாம் மாறி ஆண்டவர் நமக்கு நல்ல சமாதானத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு சீஷர்களின் பயத்தை மாற்றினது போல இன்றைக்கு இதை பார்க்கிற உங்கள் வாழ்வில் இப்பேற்பட்ட பய சிந்தனையோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய பயங்களை மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது சீஷர்களுக்குள்ளாய் இந்த சமாதானம் இல்லாமல் போனதற்கு இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய அவிவிசுவாசமே ஒரு காரணமாக இருந்தது. அங்கே புனித தோமாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லா சீஷர்களும் தோமாவிடம் சொல்கிறார்கள், நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்னபோது தோமா சொன்னதான் அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனத்தில், மற்ற சீஷர்களை கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான். பாருங்க, 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு பயணித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அநேக நன்மைகளை பெற்றவர்கள். ஆனால் இயேசு அநேக முறை அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்னார், நான் மரிப்பேன், மறுபடியும் இந்த உலகத்திற்கு வருவேன், உயிர் தெழுவேன் என்று சொன்னபோது அவர்களால் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை நாம் நம்புவது மாத்திரமல்ல, அந்த வசனத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இயேசுவை நாம் நேரடியாக காணவில்லை, அவருடைய அற்புதங்களை நாம் நேரடியாக காணவில்லை, ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக நம்ப வேண்டும் என்று சொல்லிதான் இந்த விசுவாசத்தை மையமாக வைத்து சொல்கிறார்கள். இன்றைக்கு அநேக பேர் இயேசுவிடத்தில் அநேக அற்புதங்களை பெற்றிருக்கலாம், அநேக நன்மைகளை பெற்றிருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வந்தவுடனே, ஒரு போராட்டங்கள் என்று வந்தவுடனே அநேக மனிதர்கள் அவருடைய விசுவாசத்திலிருந்து அவர்கள் வழி விலகி போகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நடைபெறாததற்கு காரணமே நம்முடைய அவிவிசுவாசம்தான்.
இந்த அவிவிசுவாசமான செயல்கள் நமக்குள் இருப்பதனால் மாத்திரமே தான் ஆண்டவரால் நமக்கு எந்த ஒரு அற்புதத்தையும் அவர் நமக்கு செய்ய முடியாதபடிக்கு இது ஒரு தடை கற்களாக இருக்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 58வது வசனத்தில் அவர்களுடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவாலே அநேக அற்புதங்களை செய்ய முடியாதபடிக்கு அநேக ஜனங்களின் அவிவிசுவாசம் அதற்கு தடையாக இருந்தது. இதை கேட்கிறதான எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய அவிவிசுவாசம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய விசுவாசத்தின் அளவை வைத்துதான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. இந்த எபிரெயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் முழுவதுமாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் இங்கு ஒரு விசுவாசத்தின் பட்டியலை சொல்கிறார். எபிரெயர் 11வது அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆனால் அநேக முறை அவர் மேல் நாம் நம்பிக்கையற்ற நிலைமையில் நாம் காணப்படுகிறோம். எடுத்துக்காட்டாக நீங்கள் ஆபிரகாமை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? ஆபிரகாமை ஆண்டவர் அவர் ஒரு தேசத்திற்காக அழைக்கும்போது எபிரெயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்திலே தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். அவன் போகிற இடம் என்னவென்று தெரியாமல் கடவுள் அழைத்தார் என்று சொன்ன உடனே அந்த அழைப்பை ஏற்று ஆபிரகாம் நடந்தான். அவனுடைய எண்ணத்திலே கர்த்தரை நோக்கிய ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆண்டவரை அவன் முழு நிச்சயமாய் நம்பி போனான். எங்கு செல்வதென்று தெரியாது, எங்கு போவதென்று சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆனாலும் ஆபிரகாம் அவர் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக என்ன செய்கிறார்? வீட்டை விட்டு புறப்படுகிறார். ஸ்தோத்திரம். அதே போல நீங்கள் நோவாவை நீங்கள் பார்க்கும் பொழுது நோவா எபிரெயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தின் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வழியானான். பிரியமான பிள்ளைகளே, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் நோவாவுக்கு மழை என்று ஒன்று தெரியவே வாய்ப்பில்லை. காரணம், இந்த மழை வருவதற்கு முன்பதாக அங்கே மூடுபனி மாத்திரம்தான் பெய்தது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்போ மழை என்கிற வார்த்தையை முதலாய் கேட்கிற அந்த நோவா இந்த வார்த்தை அவன் ஏற்றுக்கொள்கிறார். உடனே என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறார். இதுதான் விசுவாசம். ஒன்றை காணாத போது நம் கர்த்தரிடத்தில் வைக்கிற அந்த நம்பிக்கை தான் ஒரு அளவு கடந்த ஒரு விசுவாசம். நாம் தேவனிடத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஸ்தோத்திரம். இந்த எபிரெயர் 11வது அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே விசுவாச வீரர்களை குறித்து ஒரு பெரிய பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அநேக விசுவாச வீரர்கள் எப்படி விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை ஜெயித்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி இங்கே எபிரெயர் 11வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்னும் ஆயுதம் நம்மிடத்திலே செயலற்று போய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய தரிசனம் நம்மை மறுபடியுமாய் விசுவாசத்திலே வேறொன்றை செய்கிறது. அன்றைக்கு சீசர்கள் விசுவாசமற்று போய், புனித தோமா விசுவாசமற்று போய், நானுடைய விழாவிலே கை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னபோது அந்த விசுவாசத்தை மறுபடியுமாய் கர்த்தர் அவனுக்கு நிலைப்படுத்துகிறார். யோவான் 20:29 ஆண்டவர், தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ளா இருக்கிற, நம்மிடத்தில் இருக்கிற எல்லா விதமான அவிவிசுவாசங்கள் நீங்குவதற்காக நாம் தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, நாமும் இந்த தோமாவை போல ஒருவேளை நம்பிக்கையற்று போய் இருப்போம் என்று சொன்னால் இந்த விசுவாசம் என்கிறதான அந்த நங்கூரத்தை நாம் அதிகமாய் தேவனிடத்திலே நாம் செலுத்துவோம். நம்முடைய பயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி நமக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை தந்து ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அன்றைக்கு சீசர்கள் பயந்திருந்த போது அவர்கள் பயத்தை நீக்கி அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்தார்.
அவர்கள் விசுவாசம் என்னும் அந்த ஆயுதம் அவர்களுக்கு மங்கி போய் இருக்கும்போது மறுபடியுமாய் தன்னுடைய தரிசனத்தினாலே அவர்களை கூர்மையாக்கினார். இன்றைக்கு இதை கேட்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரின் தரிசனம் அவருடைய பயத்தை மாற்றியது. கர்த்தருடைய தரிசனம் அவருடைய அவிவிசுவாசத்தை மாற்றியது. அதனால்தான் இந்தியாவிற்கு அப்போஸ்தலனாக தோமா அவர்கள் வந்து இந்திய தேசமெங்கும் அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். அநேக ஜனங்களை கிறிஸ்துவின் பாதையை வழிநடத்த இது ஒரு காரணமாக இருந்தது. இந்த நாளிலே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இயேசு என்று நம்மோடு இருக்கிறார் என்று நாம் நம்புவோம். அவர் மரிக்கவில்லை, அவர் மரித்தவர் மறுபடியும் எழும்பியிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். யோபு பக்தன் சொன்னவன், நம்ம என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் நாம் போகிற வருகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய இரத்தத்திலே அவர் கலந்திருக்கிறார். நம்புங்கள், ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு தேவ சமாதானத்தை இந்த வார்த்தை நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒருவேளை நீங்கள் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வியாதியை குறித்தா, அல்லது ஸ்தோத்திரம் உங்கள் கடன் பிரச்சனையை குறித்து நீங்கள் ஒருவேளை பயந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்களா? அல்லது ஸ்தோத்திரம் அநேக நாட்களாய் நான் திருமணத்திற்காக நான் பார்த்திருக்கிறேன், என்னால் திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி ஏங்கி நிற்கிறீர்களா? அல்லது ஸ்தோத்திரம் எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாய் குழந்தை இல்லை என்று சொல்லி நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் கலக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் பயங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களை முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் ஒரு முற்றிலுமாய் நம்முடைய பயத்தை மாற்றி நமக்கு ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்வை தர அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருபோதும் வாக்கு மாறாதவர். நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் சொன்னதை செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மை அவருடைய பாதத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் ஒருபோதும் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று மாத்திரம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால், இந்த நாளில், இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெய்யான சமாதானத்தை ஆண்டவரால் தர முடியும். நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? யாவரும் தெய்வ சமூகத்தில் நம்ம முழுமையாக நம்ம அர்ப்பணிப்போம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை உங்கள் மத்தியில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 195வது பாடல், இயேசுவை நம்புவோருக்கு செய்ய ஒண்ணாதொன்று இல்லையாம், பயமின்றி உந்தன் வாக்கு தேவை ஏற்றுக்கொண்டேனே, நான் விசுவாசித்தேன் என் தேவனை செய்ய ஒண்ணாதொன்று இல்லையே. நான் விசுவாசிப்பேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை மாற்றும், எனக்குள் இருக்கிறதான இந்த பயத்தின் ஆவியை மாற்றும். நான் தினமும் ஜெபம் பண்ணுறேன், நான் அநேக முறை வேதம் வாசிக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ளாக இந்த அவிவிசுவாசம் இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் என்னை விட்டு மாற்றும் ஆண்டவரே, எனக்கு ஒரு சமாதானமான ஒரு வாழ்வை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லோரும் கர்த்தரை நோக்கி நம்ம கேட்போமா? இந்த பாடலை நம்ம யாவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையினாலே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவை நம்பு ஓருக்கு செய்ய ஒண்ணாதொன்றில்லையாம், பயமின்றி உந்தன் வாக்கு தேவேற்று கொண்டேனே, நான் விசுவாசித்தேன் என் தேவானே செய்ய ஒண்ணாதொன்றில்லையே, விசுவாசித்தேன் என் தேவனை செய்ய ஒண்ணாதொன்றில்லையே. மகாவருத்த மானதாம் நான் பாவமூற்றி இருப்பது நம்பிக்கையிலிதாகுமாம், இயேசுவின் சத்திய வாக்கிது விசுவாசித்தேன் என் தேவனை செய்ய ஒண்ணாதொன்றில்லையே, விசுவாசித்தேன் என் தேவனை செய்ய ஒண்ணாதொன்றில்லையே.
செபிப்போம். நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பின் நல்ல ஆண்டவரே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியுமான இந்த காலை வேளைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்கள் வாழ்நாளிலே கர்த்தர் தந்தீர், உமக்கு நன்றி. கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொல்லி அவர்களை தைரியப்படுத்தின அதே தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையினாலே எங்களை தைரியப்படுத்திருக்கு, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்ததாமே இந்த நாளிலே இதை கேட்கிற அத்தனை ஜனங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, யார் யாரெல்லாம் பயந்து நடுங்கி போய் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் விசுவாசம் இல்லாமல் கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ, என் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு பிள்ளைகளை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என் ஆண்டவர் பிள்ளைகளுடைய எல்லா விதமான பயத்தை மாற்றி அவிவிசுவாசத்தை மாற்றி மெய்யான தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குறைவில்லாமல் என் தேவனாய் கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயோ, என் வீட்டிலே சமாதானம் இல்லையே, என்னுடைய வாழ்விலே சமாதானம் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தர் இன்றைக்கு சமாதானத்தின் ஆவியை என் கர்த்தர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே ஸ்தோத்திரம். ஐயா, என் ஆண்டவர் தாமே ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்கிற கேட்கிற ஜனங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக உடைய பாதத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். ஐயா, அல்லேலூயா, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஐயா, இன்றைக்கு பாகம் எடுத்த அத்தனை பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் பிள்ளையோடு கூட பேசினீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, பிள்ளைகளை நேர்த்தியாக பாகம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தீர், உமக்கு நன்றி தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்திய தென்கிழக்கு மாகாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஐயா, ஆண்டவரே, மாகாணத்தின் தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஐயா, அல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எல்லா டிவிஷன்களுக்காக, டிஸ்ட்ரிக்ட்களுக்காக, எக்ஸ்டென்ஷன்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றிலும் பணிபுரிகிற உடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இது கடைசி காலமாய் இருக்கிறபடினாலே ஒரு வல்லமையான ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் பிள்ளைகளை நீர் தயார்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஒரு எலியாவை போல, ஒரு மோசையை போல கர்த்தர் எல்லா மக்களும் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆண்டவர், இந்த மாகாணத்திலே கர்த்தர் தேவ வல்லமை விளங்கட்டும். ஐயா, ஒவ்வொரு படைஸ்தலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு படைஸ்தலத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. என் ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரம். இந்த இரட்சணை சேனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவர் இன்று வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். ஐயா, ஒரு விசை கூட தகப்பனே, உமக்கு நன்றி. அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த இணையதளத்தின் வாயிலாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவருடைய என்னென்ன தேவைகளோடு கூட இந்த ஆண்டவர் இணையதளத்திலே இந்த ஆண்டவரே தேவ வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்களுக்கு என் ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்னும் கூட எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களை தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரே அநாதைகளாக இருக்கிற, திக்கற்றவர்களாக இருக்கிற, விதவைகளாக இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் பிள்ளைகளோடு கூட தங்கிரும். ஐயா, அவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே, எல்லா தீங்குக்கும் என் தேவனாய் கர்த்தர் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், விசேஷமாக இந்த ஆண்டவர் ரட்சணை சேனை இந்த கனெக்டிவிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை நடத்துகிற உடைய பிள்ளைகளோடு உடைய கிருபை தங்கட்டும். ஆண்டவரே அப்பா, இவர்கள் செய்கிற அந்த ஊழியத்தின் நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தர் எங்களை பரிசுத்தினாலே நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறுமையாய் நாங்கள் ஆண்டவர் இருக்காதபடிக்கு தேவ ஆவியின் கரத்தினாலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து கர்த்தர் வல்லமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானம் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலத்திலும் நம்மளோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.